இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். பிஜேபி பகச்சிக்க வேணாம், பிஜேபியை கோவப்படுத்த வேணாம், பிஜேபியை ரப் பண்ண வேணாம், பிஜேபி வரிசைக்க வேணான்றதுல தெளிவாக இருக்காங்க. இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப நாள் ஓடாது, எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, அம்பலப்பட்டுருவாங்க. எதிர்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் பிஜேபி எதிர்த்தாகணும். போராட்ட களத்தில் இருக்க மாணவர்கள் மாணவிகள் குறிப்பாக கேட்கிறார்கள், எங்கே விஜய்னு. படம்லாம் நடிச்சுங்க, இந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசுனீங்களே, வாயா ஏன் திறக்கலன்றாங்க. பிஜேபியை பகைத்துக்கொள்ள இவர்கள் விரும்பவில்லை. 28 டிசம்பர் வரைக்கும் வண்டி எப்படியோ ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு மாற்றிடம் வேண்டும் என்று தமிழக அரசிடமிருந்து கோரிக்கை ஏதும் வரவில்லைன்னு வில்சன் எழுப்பிய கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பதில் சொல்கிறார், துறை சார்ந்த அமைச்சர். அப்படின்னா பரந்தூர் திட்டத்தை தாவேகா அரசு செயல்படுத்த போகிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா சொல்லுங்க, கொளுத்துனாங்கல்ல ஸ்டாலின் அவர் கொளுத்துனாரு, கருப்பு சட்டை போட்டு பிரச்சாரம் போது அவரே கொளுத்துனார். இன்னும் நீங்கள் திருந்தலைன்னா பழைய திமுகவை பார்ப்பீர்கள்னாரு. இதுதான் பழைய திமுக, இது அதிகாரத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறது. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் சார், டெல்லி முழுக்க பெரிய அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே பெரிய பிரச்சனை நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து. இன்னொரு பக்கம் தர்மேந்திர பிரதான் அவர்களை இது பண்ணணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லி சிஜேபி கட்சியினர் நடத்திய பேரணி, அதில் நடந்த தாக்குதல்கள் அப்படின்றத பார்க்குறோம். அங்கே ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அதை பற்றின ஒரு பேசுபொருள் இருக்கான்னு பார்த்தா அது பெரிய அளவுக்கு இல்லையோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தாவேகா அரசுமே அதை பெரிய அளவுக்கு கண்டிக்கலை. அவங்களுடைய அந்த ஐடிவிங் கொடுத்துருக்க அந்த கண்டன அறிக்கை கூட ஒரு மேம்போக்கான ஒரு மயிலிறகால வருடக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னும் போது, இந்த பிஜேபி எதிர்ப்புன்றதை தாண்டி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் இந்த எதிர்ப்பு அப்படின்றத இந்த அரசு இன்னும் பதிவு பண்ணலன்றதை எப்படி பார்க்குறது? முக்கியமான ஒரு விஷயம் அது. இன்றைக்கி நாடே பற்றி எறிய ஒரு விஷயம். எல்லா எதிர்கட்சிகளும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆராசா நேரடியாக சோனம் வாங்சுக் அவர்களை சந்தித்து திமுகவின் ஆதரவை தெரிவித்தார். வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், இடதுசாரிகள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இடதுசாரிகள் அந்த கைது நடவடிக்கை தடியடியை கண்டித்து கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் கூட தமிழ்நாட்டில் நடந்து, ஒரு சில இடத்துல நடக்குது, புதுச்சேரியில் ஒரு சில இடத்துல நடந்து, சில இடங்களில் ஸ்மால் லெவலில் ஸ்பொராடிக்காக நடந்திருக்குது. முதலமைச்சர் விஜய் இதை பற்றி எந்த கருத்துமே தெரிவிக்கல. இத்தனைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அவருடைய ஒரு திரைப்படத்தில் நண்பன் நினைக்கிறேன், அந்த படம் சோனம் வாங்சுக் கேரக்டரில் அவர் நினைச்சாங்க, கொசக்சி பசப்புகள்னு சொல்லி. ஆமாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரைத்துறை பிரபலங்களும் அங்கே குவிஞ்சிருக்காங்க. நான் இப்போ ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். ஒரு இளம்பெண், ஒரு 22-23 வயது இளம்பெண், கல்லூரி மாணவி அல்லது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நினைக்கிறேன். அவர் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, இப்போ அமீர் கான்லாம் நாங்கள் கருத்து தெரிவிக்கலாம்னா இப்போ லேட்டாக அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி சினிமா நடிகராக இருந்து மாணவர்களோட பிரச்சனையை பற்றி பேசி சோனம் வாங்சுக் கேரக்டர்லாம் நடித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏன் வாய் திறக்கல, ஏன் மௌனமாக இருக்கார், அவர் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களோட குரல். ஏன் ஜோசப் விஜய் மௌனமாக இருக்கார்? பிஜேபியை எதிர்க்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்கன்னு தெரியுது. அதாவது 28 டிசம்பர் வரைக்கும் இப்படியே வண்டியை ஓட்டிடணும், 29 ஜனவரிக்கு பிறகு அப்போ பிஜேபி வராதுன்னு ஒரு அப்போ இருக்க அட்மாஸ்பியரை பொறுத்து, அல்லது நாங்கள் மாநில கட்சி, நாங்கள் எதுக்கு தேசிய தேர்தலே புறக்கணிக்கிறோன்னு கூட சொல்லிட்டு போகலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே கூட தாவேகா புறக்கணிக்கலாம், ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவங்க செய்கைகள் அப்படி தான் இருக்குது. கொள்கை எதிரி பிஜேபின்ட்டு இஷ்யூஸில் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எம்பிஸ் இருக்காங்களோ இல்லையோ, அறிக்கை கொடுத்துருக்கணும், பேசியிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். இல்லை, ஒரு சட்டத்துறை அமைச்சர் இவர் பேசுகிறாரு, நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இல்லைன்றது அதை கையில் எடுக்க மறுக்குது இல்லை. நிர்மல்குமார் என்ன சொன்னார்? அதை நாங்கள் கண்டிக்கத்தக்கது, இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதான் வழக்கமாக அவர் மட்டும் சொல்லுவார். சிஎம் பேசலான்னு என்ன அர்த்தம்? இப்போ டிஎம்கே அங்கே போராட்ட களத்துக்கே போகிறாங்க, அதுதான் நியூஸ். அவர் பேசுகிறது தானே நியூஸ். விஜய் பேசினா தான் நியூஸ். நிர்மல்குமார் பேசணும். என்ன தயக்கம் இருக்குது அதில் அவருக்கு? பிஜேபி பகச்சிக்க வேணாம், பிஜேபியை கோவப்படுத்த வேணாம், பிஜேபியை ரப் பண்ண வேணாம், பிஜேபி வரிசைக்க வேணான்றதுல தெளிவாக இருக்காங்க. இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப நாள் ஓடாது, எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, அம்பலப்பட்டுருவாங்க.
எதிர்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் பிஜேபி எதிர்த்தாகணும். சட்டசபையில் பேசும்போது அவர் விஜய் என்ன சொன்னார், நாங்கள் பிஜேபி அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறோம், கொள்கை எதிரி, ஆனால் நிர்வாக ரீதியாக அவங்களோட ஒன்றா இருப்போம்னாரு. இது வந்து ரொம்ப மேம்போக்கான போச்சு. ஜந்தர் மந்தரில் சிஜேபி நடத்தக்கூடிய போராட்டம், சொன்னமாச்சு கூட உண்ணாவிரதம் நிர்வாக பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா? அரசியல் பிரச்சனை. அடிப்படையில் அது ஒரு அரசியல் பிரச்சனை. கோடானு கோடி மாணவர்களோட எதிர்காலத்தோட மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. அதை பற்றி எல்லா கட்சிகளும் கருத்து தெரிவிச்சிட்டாங்க. போலீஸ் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு அவங்க மாணவர்களை அடிச்சிருக்காங்க போலீஸ். வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து தடியில் வந்து நகங்களை வச்சு நெயில்ஸை வச்சு அடிச்சிருக்காங்க. டியர் கேஸ் வந்து காலாவதியான டியர் கேஸை போடும்போது அது விஷத்தன்மை அதிகம். அப்போ சொந்த மக்களுக்கு எதிராக பிஜேபி உள்துறை அமைச்சகம் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை வன்முறையை மாணவர்கள் மீது அவிழ்த்து விட்டு இருக்கிறது. நேற்று இன்னொரு வீடியோ பார்த்தேன். அவங்க சம்பவம் எல்லாம் முடிஞ்சு, போராட்டம்லாம் முடிஞ்சு, அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அவங்க திரும்புகிறாங்க, பாசறை திரும்புகிறாங்க, அல்லது அவங்க வேனில் ஏறி புறப்படுற இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போகிற வழியில் நிற்கிற மாணவர்கள் கைத்தட்டி அவங்களுக்கு நன்றின்றாங்க. வெட்கி தலைகுனிந்து அவர்கள் அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஆஃபீஸர்ஸு நடந்து போயிட்டுருக்காங்க. மாணவர்கள் போகிற வழி அங்கும் க்யூவில் நின்று, சாலை ஓரத்தில் நின்று மாணவ மாணவிகள் வந்து கைத்தட்டி ஹே ஹே ஹேன்னுவாங்கல்ல, அது வந்து நன்றி நன்றி நன்றி, சொந்த மாணவர்களை உன் வீட்டு உன் பிள்ளைக்காக தான் நாங்கள் போராடுறோம், உன் தம்பி தங்கச்சிக்கு தான் நான் போராடுறோம், நீ எங்களை அடிக்கிறியான்னு கேட்குறான். அப்படியே வந்து முகம் வந்து கல் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, வெட்கி தலை கொண்டு தான் அவங்க போகிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பதட்டம் அங்கே நிலவுது நாட்டின் தலைநகரில். எல்லா கட்சிகளும் கருத்து சொல்லிட்டாங்க. விஜய் வாயை திறக்கலான்னு என்ன அர்த்தம்? தாவேகாவோட கருத்து என்ன இல்லை? சும்மா ஒரு 2 லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது, நிர்மல்குமார் பேசுறது, சோஷியல் மீடியாவில் பேசுறது இல்லை. எந்த பிரச்சனைக்காக இந்த பதவி ஏற்று இந்த 70 நாளில் அவர் பேசியிருக்காரு? அவங்க கட்சி ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. எந்த பிரச்சனைக்காக ஸ்டாண்ட் எடுத்து? எஸ்ஐஆருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவ அர்ஜுனா கேஸ் போட்டார் தாவேகா சார்பாக. இந்திய தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடிதம் எழுதும்போது அதில் இவங்க கழுத்து போட மறுத்துட்டாங்க. இன்றைக்கி ரெட் ஃபோர்ட்டில், டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கிற பிரச்சனைக்கு வாயை திறக்கலை. போராட்ட களத்தில் இருக்க மாணவர்கள் மாணவிகள் குறிப்பாக கேட்கிறார்கள், எங்கே விஜய்னு? படம்லாம் நடிச்சுங்க, இந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசுனீங்களே, வாயை ஏன் திறக்கலன்றாங்க. பிஜேபியை பகைத்துக்கொள்ள இவர்கள் விரும்பவில்லை. 28 டிசம்பர் வரைக்கும் வண்டி எப்படியோ ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது நன்மையா அது கை கொடுக்கும் தெரியல. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, அரசியல் ரீதியாக கை கொடுக்குமா? இல்லை சார், அரசியல் எலெக்ஷனை தாண்டி இவங்களுக்கு வர வேண்டிய நிதி, மற்ற பிரச்சனைகள், அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்களா? இது நல்ல கேள்வி. அது மத்திய அரசிடமிருந்து வர வேண்டியது வராமல் போயிடுவோம் என்ற அச்சத்தில் இருக்காங்களோ. அப்படின்னா நீ அரசியலே பண்ண முடியாது, எதுக்குமே வாய் தர முடியாது. பிஜேபி மனம் கொடாமல் நடந்துக்கணும். பிஜேபி அவங்க அப்பா வீட்டிலேருந்து காசு கொடுக்கல நமக்கு, நம்ம பணத்தை தான் பிஜேபி நம்ம கொடுக்குறான். புரியுது எனக்கு. மத்திய அரசு நினச்சா குறைச்சல் கொடுக்க முடியும், தேவையில்லாமல் மத்திய அரசு உரச வேணாம். ஆனால் இது தேவை உள்ளது, இது தேவை உள்ளது. இதில் நீங்கள் கருத்து தெரிவிக்கலன்னா நீங்கள் யார்? இல்லை, நம்ம ஆளுநர் விஷயத்தில் பேசலைன்றதுலும் ஓகே, ஆளுநருக்கும் அது ரொம்ப முக்கியமானது இல்லை. உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டு மாணவர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இளைஞர்களை வைத்து தான் நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சர், அரசியல் ரீதியாக நீங்கள் முதலமைச்சராகின்ற அந்த கேள்வி வந்து இப்போ முன்வைக்கப்படுது. கண்டிப்பாங்க. இதில் உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. எம்பிஸே இல்லை, அதனால் இந்தியா கூட்டணியில் அப்போ கமான், அப்போ எம்பிசி இல்லாதவங்க யாருமே அங்கே கட்சியில் இல்லையா, கூட்டணியில் இல்லையா? அது கிடையாது அளவுகோல். அது அளவுகோல் கிடையாது. இப்போ வைகோக்கு ஒரு எம்பி இருக்காங்க, ஒருவேளை அவரும் தோற்றுருந்தார், வைகோ தோற்றுருந்தார், நான் வைகோ தூக்கி வெளில போட்டுருவீங்களா? போட முடியாது. ஆகவே இது கிடையாது உங்களுக்கு அளவுகோல். அதிகாரத்தில் இருக்காங்க இல்லை, நீ குரல் கொடுத்தியா இல்லையா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆகவே இது வந்து ஏன் இளைஞர்களோட நம்பிக்கை நட்சத்திரமாக அறியப்படுகிறார் ஒரு புதிய அரசு. பெண்கள், இளைஞர்கள் பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் வாயை திறக்க மறுக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக திமுக அதை கேட்கணும். எலும்பு உடச்சிடணும்னு பேசுகிற மார்கண்டேயன் இதை பேசணும். வாயை திறங்க சிஎம் சார்னு சொல்லணும். இப்போ சொல்லுங்கள். நீ மாறா போய் இது தப்பிச்சுக்கிறதுக்கு உதவுது. அதான் நான் சொன்னேன், தப்பிச்சுக்கிறதுக்கு உதவுதுன்னு. நீ ஒருமையில் பேசி தனிப்பட்ட முறையில் மிரட்டல் விடுத்தினா ஆட்சியாளர்களுக்கு அது வசதி. மார்கண்டேய மாதிரி இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ பேசினா திமுகவுக்கு அது லட்டு மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பிரச்சனையிலேருந்து விஜய் தப்பித்து போவதற்கு திமுக வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. யார் கண்டா அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் வந்துச்சு, என்னமோ மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டாங்களா என்னமோ, வெளியில் அடிச்சுக்கிறது, உள்ளே சேர்ந்துக்கிறது. ஏன்னா இப்படிலாம் பண்ணாங்கன்னா அதான் தோணும் நமக்கு. ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முதலமைச்சர் விஜய் தாவேக்காவோட மௌனத்துக்கு என்ன இருக்கணும்? நான் கேட்டால் ஒரு அறிக்கை கொடுத்துட்டான் ஐடி விங்கன்னு, சிஎம் பேசணும்ல. இதுதான்
முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து நழுவி போவது வழுவி போகுது. பல பிரச்சனைகளில் கருத்தே கிடையாதுங்க. பல இஷ்யூஸில் கருத்தே கிடையாது, கருத்து தெரிவிக்கிறதே கிடையாது, கருத்தே அவங்க தெரிவிக்கிறது கிடையாது. அப்போ அதை கேள்வி கேட்டு அம்பலப்படுத்துறது தான் எதிர்க்கட்சியோட வேலையாக இருக்க முடியும். அந்த வேலையை அவங்க செய்யாமல் ரொம்ப மலிவான அரசியலில் ஈடுபடுறது ஆட்சியாளர்களுக்கு அட்வான்டேஜாக போயிடும். நம்முடைய இவர் வந்து வில்சன் திமுக எம்பி நான் ராஜ்யசபாவில் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும்போது மத்திய அரசு என்ன சொல்லுது, பரந்தூர் திட்டத்துக்கு மாற்று இடம் ஒதுக்க சொல்லி தமிழக அரசிடம் வந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை. அப்படின்னா அந்த திட்டத்தை திமுக அரசு தாவேக அரசு கைவிடலை, அப்படியே தான் இருக்குது. கிடப்பில் போட்டிருக்கீங்களே வழியே திட்டத்தை கைவிடலை. மாற்று இடம் நம்ம யோசிக்கிறோம்லாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் எதுவுமே இல்லை. மாற்று இடம் யோசிக்கிறோன்னா மாற்று இடம் வேணும்னு கேட்டிருக்கணும். அப்போ அரசு வந்து மாற்று இடத்தை நோக்கி நகர்கிறோம்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா பரந்தூர் வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்ட திட்டம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு மாற்று இடம் வேண்டும் என்று தமிழக அரசிடமிருந்து கோரிக்கை ஏதும் வரவில்லைன்னு வில்சன் எழுப்பிய கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பதில் சொல்கிறார், துறை சார்ந்த அமைச்சர். அப்படி என்றால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் விஜய் அரசோட நிலைப்பாடு என்ன? வேறு இடத்துல அதை பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நிர்மல்குமார் சொன்னாருங்க. ஆமாங்க, அப்படின்னா கேட்டிருக்கணும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கெல்லாம் மாற்றுறாங்க பாருங்கள். இப்போ அது அழகாக வந்து அவங்க லாக்டவுன் பண்ணுறாங்கல்ல, இல்லை பின் டவுன் பண்ணுறாங்கல்ல டிஎம்கே. அற்புதமான ஒரு அரசியல் இது. வில்சன் பேசுனதுன்றது லாக் பண்ணுறது இதுதான் வேணும். நான் எலும்பை உடைப்பேன், மூஞ்சியை உடைப்பேன், மூஞ்சியில் குத்துவேன்றதெல்லாம் கிடையாது. இது கரெக்டாக இதில் பிடிக்கிறீங்க நீங்கள். பரந்தூர் விமான நிலையத்தில் நிர்மல்குமார் நாங்கள் மாற்று இடம் தேடுறோன்றாரு. மாற்று இடம் தேடுறோன்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதுனியா? இன்றைக்கி முகமுடியை கீழ்ச்சிட்டாங்க இல்லை, வில்சன் வந்து உங்கள் முகமுடியை கீழ்ச்சிட்டாரு. ஏன்னா அது முக்கியமான திட்டம், 30,000 கோடி ரூபாய் திட்டம், கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்கீம். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அவங்களுக்காக வந்து விஜய் வந்து வழக்காடுறாரு, அவரே சொந்த செலவில். மூத்த வழக்கறிஞர் ஒருவர் அந்த கேஸெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அதை செயல்படுத்த மாட்டோம்லாம் அவர் சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து 2 முறையாக என்னமோ அதிகாரிகள் மட்டத்தில் கூட்டம் நடந்திருக்குது. கையகப்படுத்தப்படுவது நிலம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தோட கதி என்னன்னு தெரியல. அப்போ இந்த ஸ்கீமில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன? வாய்மூடி மௌனமாக. ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டது 2,500 ரூபாய் கொடுக்குறது 6 சிலிண்டருக்கு. இதுக்கெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் இப்போ 70 நாள் இப்போ பதில் சொல்லணும். இப்போ வில்சன் கேட்ட கேள்விக்கு ராஜ்யசபாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, மத்திய அரசு தெளிவாக சொல்லிடுச்சு. அவங்க மாநில அரசிடம் வந்து கோரிக்கை எதுவும் வரவில்லை, மாற்றிடம் கோரிக்கை. அப்படின்னா பரந்தூர் திட்டத்தை தாவேக அரசு செயல்படுத்த போகிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கு பதில் வராத வரைக்கும் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், பதில் வராத வரைக்கும். இப்போ பதவியேற்று 70 நாள் ஆகப்போகுது. அட்லீஸ்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர்லையாவது அப்போ 100 நாள் ஆகிடும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீங்கள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஆமாம், 5ஆம் தேதியிலேருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் 5ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 1 மாத காலம் நடக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசுவாங்க. எதை பற்றி யார் வேணாலும் பேசலாம். அதுலேயாவது அரசு தெளிவுபடுத்தணும். பரந்தூர் திட்டத்தில் விஜய் அரசோட நிலைப்பாடு என்ன? இல்லை நாங்கள் அதுக்கு தொடர போகிறது இல்லை, மாற்று இடம் கண்டுபிடிச்சி அங்கே தான் விமான நிலையம் அமைக்க போகிறோன்னா அப்போ முறையாக மத்திய அரசுகிட்ட நீ கோரிருக்கணுமா? ஏன் கோரல? அப்போ மாற்று இடமும் கிடையாது, இந்த திட்டத்தையும் தொடர போகிறது இல்லை, அப்படியே கிடப்பில் போட போகிறீங்களா? எப்படி போட முடியும்? அது முடியாது. அப்படியே கைவிட்டுட்டு போயிட முடியாது. யாருக்கிட்ட போய் கிளாரிஃபிகேஷன்? ஓசூர் பக்கத்தில் கர்நாடகா ஒரு இது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, வந்து நடத்து பண்ணுறாங்க. 2-3 இடங்கள் சொல்கிறாங்க. இது கர்நாடகா சொல்லுது, அவங்க சொல்கிறாங்க. கர்நாடகா அரசு சொல்லுது ஓசூர் பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு. யார்? கர்நாடகா அரசு அது பண்ணிட்டு போகிறாங்க. அவன் பண்ணிட்டு போட்டுங்க. நமக்கு என்னென்னா இப்போ நம்ம எங்கே போய் தமிழ்நாடு அரசு பரந்தூர் வேணான்னா வேறு இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்ண போகிறோன்னு நிர்மல்குமார் மந்திரி சொல்கிறார். அப்படின்னா மத்திய அரசிடம் நீங்கள் இடத்த ஒதுக்க சொல்லியோ அல்லது இந்த திட்டத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோன்னா சொல்லியிருக்கணும். ஏன் மௌனமாக இருக்கீங்க? அதாவது பரந்தூர் விஷயத்தில் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு என்னன்றதை பற்றி யாருக்கிட்ட கேட்குறது? முதலமைச்சர் பேச மறுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. அது சரியாக தப்பா அது வேறு விஷயம். இப்போ இந்த இடத்துல ஒரு அதிகாரப்பூர்வ நிலைப்பாடை இந்த கவர்மெண்ட் எப்போ எடுக்கும்? அல்லது அந்த ஸ்கீமை ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லையா? அப்படியே கடப்பில் போட முடியாது. கடப்பில் போடுறீங்கன்னா ரத்து பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு இடத்துல ஆரம்பிக்க போகிறோன்னா அதுக்கான ப்ளூ பிரிண்ட் எங்க? அப்போ அப்படி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது குறித்த அறிவிப்பு ஏன் வரல? எந்த அறிவிப்புமே இல்லாமல் ஏன் மௌனமாக இருக்கீங்க? அந்த கேள்வி தானே இருக்குது. இதைத்தான் கேட்கணும் எதிர்கட்சிகள். ராஜ்யசபாவில் இவர் கேட்குறத வெளியில் கேட்கணும், இவங்க திமுக கேட்கணும். அதுதான் ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் வேணுன்றது. இது அதிமுகவுக்கு தோணலையா? இந்த கேள்வி பதில தம்பிதுரை வாங்கியில் கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதெல்லாம் தோணும். ஆமாம், கட்சியே இருக்குதா இல்லையான்னு தெரில, எல்லாம் பிச்சுன்னு ஓடின்னு இருக்கான்.
அவங்களும் டெல்லிக்கு தான் போகிறாங்க. எடப்பாடி வச்சிருக்கலாம் வேணாமான்ற பிரச்சனைக்கு தான். போய் என்ன பண்ண போறாரு? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, இதில் இன்னொரு பக்கம் இந்த மக்களவையிலேயே இப்போ நடக்கக்கூடிய இந்த மழைக்கால கூட்டத்தொடர்லேயே வந்து சில மசோதாக்கள் நிறைவேற்றப்படலான்ற செய்திகள் ஒரு பக்கம் இருக்குது. அதில் திமுகவுடைய ஆதரவு கிடைக்குமான்ற கேள்வியும் ஒரு பக்கம். அது தெரியலங்க. அது அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா ரொம்ப சேஃபாக அவங்க வந்து அந்த பில்லோட கண்டென்ஷன் பார்க்காம மசோதாவோட உள்ளடக்கம் பார்க்காம முடிவு பண்ண முடியாதுன்னு அது இப்போ சொல்லியிருக்காங்க சார். இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ தான் அதுக்கு முன்னாடி சொல்லும்போது கொளுத்துனாங்கல்ல, ஸ்டாலின் அவர் கொளுத்துனாரு. கருப்பு சட்டை போட்டு பிரச்சாரம் போது அவரே கொளுத்துனார். இன்னும் நீங்கள் திருந்தலைன்னா பழைய திமுகவை பார்ப்பீர்கள்னாரு. இதுதான் பழைய திமுக. இது அதிகாரத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இப்போ இறங்கி வந்திருக்காங்கல்ல, டீலிமிட்டேஷன் எந்த கட்டத்திலையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தானே காங்கிரஸ் சொல்லுது. 71 அப்போ 2 பேருமே சாஃப்டாக போகிறாங்களா இப்போ? யார்? பாஜக கிட்ட திமுகவும் தாவேக்காவும். ஆமாம்மா, 3 பேருமே. அண்ணா திமுக அவங்கள விட்டுருங்க சார். அண்ணா திமுக பார்ட் அண்ட் பார்சல் சார். அவங்க ஆல்ரெடி போயாச்சு சார். கரெக்ட், கடந்த காலம் அது பாஸ்டன்ஸ். தாவேக்கா திமுக 2 பேரும் திமுகவோட பிஜேபியோட சாஃப்டாக போகிறாங்க. நான் ஏன் அண்ணா திமுக சொல்கிறேன்னா அதுவும் ஒரு பெரிய கட்சி தான். இப்போ தமிழ்நாடு அவங்க ஆல்ரெடி போனதுனால சொல்கிறேன். இல்லை, அது கரெக்ட். தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சிகளும் பிஜேபி பேக்கெட்டில் இருக்குது. 2 பேர் வெளிப்படையாக, ஒருத்தர் வந்து வெளிப்படையாக போயிட்டாங்க, 2 பேர் உள்ளேயும் வெளியும் அப்படி எட்டி பார்த்துன்னு இருக்காங்க. ஆகவே வந்து இவரும் விஜயும் பிஜேபி ஏற்று சுத்தமாக பேசுறதில்ல. திமுக நிலைப்பாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. பில்லோட மசோதா உள்ளடக்கம் தெரியாமல் நாங்கள் ஆதரிக்க கருத்து சொல்ல முடியாதுன்றாங்க. தெளிவாக தெரியுது. அது வந்து 4 மாதம் மேலே மசோதாவை கொளுத்தும் போது உங்களுக்கு வந்து அது தெரியலையா? அல்ல, அவர் போய் இளங்கோவன் அவர் சொல்கிறார், நாங்கள் அதுக்கு எதிர்ப்புலாம் ஒன்றும் இது பண்ணலையே, எங்களுக்கு அதில் எதிர்ப்புலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற ஒரு. அது அப்படி தான் பேசுவாங்க. அது திமுக. அது அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அதனால தான் திமுக. பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை இலக்கை மட்டும் வச்சு 5 வருஷம் அரசியல் பண்ணி ஓட்டிட்டீங்க. இன்றைக்கி அது கையை விட்டு போகுது. இனிமேல் எதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க? ஆகவே இந்த பிஜேபி மோடி அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சிகளும் ப்ரோ பிஜேபி தான். அதிமுக வெளிப்படையாக, திமுக மொள்ள சார்பு நிலை எடுத்து பிஜேபி பக்கம் நகருது. பழைய டீத் இல்லை. முதலாம் வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் பிஜேபிக்கு எதிராக. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ரிசல்ட் வந்து 2 மாதத்தில். கூட பண்ண வேண்டியவங்களும் இல்லை எல்லாம் அங்கே ஓடி போட்டான். தாவேக்கா சொல்லவே தேவையில்லை. பல பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. ஸ்டாண்டே இல்லாமல் இருக்க தான் ஒரே ஸ்டாண்ட். அதனால் மேபி 29 டிசம்பர்லேருந்து அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார்.